In a world where opportunities are often unequal, the transgender community has faced systemic barriers for far too long. A transformative initiative called Vagai is changing the narrative. This program empowers transgender individuals to become entrepreneurs, reclaim their dignity, and build sustainable livelihoods. Let's meet the inspiring individuals behind this movement and hear their stories of resilience, hope, and success. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரியா பாபு. நான் வந்து 4 சிஎஸ்ஆரோட விருத்தி நடத்தக்கூடிய அந்த வாகை திட்டத்தில் ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கிறேன். இந்த வாகை அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய நல்ல சொல்லாடல், முழுக்க இது தமிழ் சொல்லாடல். வாகை அப்படின்ற அர்த்தம் பார்த்திங்கன்னா வெற்றி. இது குறிப்பாக என்னென்னா, அரசர்கள் போருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த போரில் அவங்க வெற்றி சூட்டிட்டு வந்தாங்கன்னா அந்த வாகை மலர்களை சூட்டி தான் அவங்கள வரவேற்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான சொல்லாடல் வாகை. அதனால தான் இந்த திருநங்கை சமூகமும் பொது சமூகத்திலிருந்து அவங்களோட எல்லா டிஸ்கிரிமினேஷன்லேருந்து வெற்றி பெறணும். அதனால தான் இந்த வாகை அப்படின்ற அந்த திட்டத்துக்கு பெயர் வச்சுருக்கிறோம். ப்ராஜெக்ட் வாகையில் 2 விதமான உதவி நம்ம புரிகிறோம். ஒன்று இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற மாதிரி 25 பேருக்கு பலவிதமான தொழில் புரியறதுக்கான உதவி பண்ணியிருக்கோம். அது தவிர அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற நிறைய சமூக உரிமைகள் இவங்களுக்கு தெரியாமலே போயிடுது. இவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு 1500 பேருக்கு நம்ம இந்த ப்ராஜெக்ட் வாகை மூலமாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இது ஒரு சின்ன தொடக்கம் தான். கோவிடில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் மக்களுக்கு சரியான உதவிகள் கிடைக்காம இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்படைஞ்சிச்சு. ஏன்னா நிறைய திருநங்கைகளுடைய வாழ்வாதாரம் பாலியல் தொழிலும் யாசகமும் மட்டுமே தான் இருந்துச்சு. ஸோ அந்த நிலையில் இந்த கோவிட் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஸோ இந்த கோவிடுக்கு அப்புறமா நிறைய மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. இந்த வாழ்வாதாரம் இப்போ இதுவே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை, கண்டிப்பாக நம்ம வேறு ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை நோக்கி போகணும் அப்படி. என்னதான் திருநங்கைகள் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரத்துக்கான ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா, அது சரியாக முறையாக கரெக்டான பாதையில் எடுத்து போகணும் அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப தேவைப்படுது. ஆனால் அதை சரிவன செயல்படுத்துறதுக்கு ஒரு அசஸ்மெண்ட் சப்போர்ட்டு வேணும். அந்த அசஸ்மெண்ட் சப்போர்ட்டு விருத்தி மூலிமா எங்களுக்கு கிடச்சிருக்கு. விருத்தி மூலிமா கிடைச்சதுனால படிக்காத திருநங்கைகள் படித்த திருநங்கைகளுக்கு பேலன்ஸ் பண்ணி ஹவு டு சப்போர்ட் வித் இந்த டெக்னிக்கல் ட்ரைனிங்லாம் கற்றுட்டதுக்கு அப்புறம் அவங்க வாரம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்க மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது, லாஸ் என்ன, ப்ராஃபிட் என்ன, அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 3 கொட்டேஷன் வாங்கணும், இந்த மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கங்கள் தகவல் எல்லாமே இந்த விருத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. வாகை புக்கு மூலிமா எனக்கு ஒரு ட்ரைனிங் நடந்தது பெங்களூரில். அது மூலிமா தான் இந்த புக்கில் இவ்வளோ இருக்குதான்ற விஷயம் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அஸ் எ ஃபீல்டு கோஆர்டினேட்டராக ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வீட்டுக்கு போய் இதெல்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் என்னென்ன சின்ன சின்ன தொழில்னு இருக்குது, அந்த தொழில் மூலிமா இந்த தொழில் இல்லாமல் அடுத்த தொழில் நம்மளுக்கு ஏதாவது லாபம் வருமானலாம் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு எழுத வச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோ ஃபண்டு வேணும், நீங்கள் இந்த தொழில் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணால், தொழில் செய்கிறதுக்கு எவ்வளோ பணம் வேணுன்றதை நம்ம விருத்தி வாகை மூலிமா சொன்னோம்னா ஃபோர்டு மூலிமா அந்த காசு அவங்களுக்கு கிடைக்குது. வாகை வந்ததுக்கப்புறம் எனக்கு அவங்க பிஸ்னஸ் பிளான்ஸ்லாம் நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு பிஸ்னஸ் பிளான்ஸ் மீன்ஸ் கணக்கு வழக்கு எப்படி எழுதுறது, எப்படி இதை நம்ம சாரீஸ் வாங்கினா எப்படி நம்ம அதில் ப்ராஃபிட் பார்க்குறது, எந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறது, எப்படியெல்லாம் நம்ம டெவலப் ஆகிக்கிறது, அதாவது சோசியல் மீடியா பண்ணணும், அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்ற போது அது மூலயமா நான் எனக்கு ஒரு மாற்றம், நல்லாவே ஒரு மாற்றம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஏதோ கொடுத்தோம் வாங்கணும் அப்படின்றது இல்லாமல் இது மூலமாக எனக்கு இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. என்னோடய நாலேஜும் எனக்கு கூடிக்கிச்சு. எப்படியெல்லாம் நம்ம இதை சேல்ஸ் பண்ணால் எப்படி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு திருப்பு முனையாகவே இருந்துச்சு வாகை. எனக்கு ஒரு பிரைட் எனக்கு புக் ஆகிட்டாங்க. நானும் பிரைடோட ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். ஆனால் பிரைட் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க நான் ஒரு டிரான்ஸ் கம்யூனிட்டின்னு. தென் என்னோடய புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் அது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறேன், என்னை டவுனப் ஆக்கிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்தராக பண்ணோன்னா நாங்கள் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டில் ட்ரைன் ஆகணும், இன்னும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்போ நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். எங்களுக்கு ராஜராஜ் அகாடமிக்கில் எங்களுக்கு
ட்ரைன் ஆகிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அந்த விஷயம் எங்களுக்கு நான் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியாது. ஏன்னா பிகாஸ் அதுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் பேமெண்ட் ஆகுது. அது வந்து எங்களுக்காக விருத்தி சப்போர்ட் பண்ணி எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு, எங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு அவங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் எங்களுக்கு ஒரு 2 சீட் வாங்கி கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம். அதுக்காக நாங்கள் விருத்திக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபோர்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். சின்ன வயசுலேருந்தே ஒரு டெய்லரிங்னால ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு கடைக்கு போய் பார்த்துட்டே இருப்பேன். அப்போல்லாம் பார்ப்பேன் நாமளும் இந்த மாதிரி தைச்சி பழகணும், நம்மனாலேயும் முடியும் அப்படின்னு நினச்சேன். திருநங்கைனாலே வந்து கடை கேட்க போகிறது, வீட்டுக்கு போகிறோம், அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் சும்மா பார்க்கும்போது கடை கலெக்ஷன் தான் பண்ணிட்டு போவேன். அப்போல்லாம் வந்து அபின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் என்னை பார்க்குறவங்கலாம் அபிநயா டெய்லர், அபி நல்லா இருக்கிறீங்களாம்மான்னு ஒரு மதிப்பு மரியாதையாக என்கிட்ட பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி யாரும் பேசினதில்லை. அப்போ நானே நினச்சேன், நம்மளுக்குள்ளே வந்து நம்ம சுயமாக ஒரு தொழில் பண்ணினா மட்டும்தான் நம்மளோட மதிப்பு மரியாதை, நம்மளுக்கான அங்கீகாரமும் நம்ம செய்கிற தொழிலில் தான் கிடைக்கும். நாமளும் எல்லோரும் மாதிரி நீட்டாக இருக்கணும். அப்புறம் நிறைய திருநங்கைங்க இப்படி கலெக்ஷனுக்கு நம்ம ஆளுங்க கூட எங்கள் ஆளுங்கெல்லாம் வருவாங்க. எல்லாம் என்னை பார்த்துட்டு பெருமையாக இருந்துட்டு தான் பேசிட்டு போகிறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் அகிலா. நான் ஒரு 6 வருஷமாக இங்கே சைதாப்பேட்டில் இந்த தள்ளுவண்டி கடை வச்சுருக்கேன். நான் வந்து இடையில கொஞ்சம் மழையினால என் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ஸ்வேதா மேடம் கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் விருத்தி வேஸ் ப்ராடக்ட் போய் என்னை இன்வால்வ் பண்ணாங்க. அது மூலயமா நிறைய ட்ரைனிங்லாம் எனக்கு கிடச்சிது. அது மூலயமா போய் எப்படி நம்ம சேவிங் பண்ணணுங்கிறத நிறைய அங்கே கற்றுக்கிட்டேன். நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை, முயற்சி தான் நம்மளால் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையலாம் சொல்லி கொடுத்தாங்க. இதை விட்டு அடுத்த ஸ்டெப் எப்படி போகிறது, எப்படி பணம் சேவ் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை வச்சு அவங்க கொடுத்த பணத்தை வச்சு இந்த வண்டி ரெடி பண்ணேன். பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. கரகாட்டம் நான் இன்னொருத்தர்கிட்ட குழுவில் தான் போய் கூலிக்கு ஆடிட்டு இருந்தேன். எனக்கும் ஒரு ஆசை, நம்மளும் வந்து சொந்தமாக ஒரு குழு வச்சு 10 பேருக்கு நம்மளும் கூலி கொடுக்கணும், நம்ம ஒரு முதலாளியாக இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. சொந்தமாக நாடக கலைக்குழு வச்சுக்க ஏற்பாடு செய்ததே எனக்கு வாகை தான். வாகை இல்லைன்னா இன்றைக்கி எனக்குன்னு ஒரு இந்த இது கிடையாது. இது ஃபுல்லாக வாகை கொடுத்த ஒரு திட்டம் தான். பிஸ்னஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ரொம்ப இதெல்லாம் நம்ம பண்ணிடுவோமா, பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இல்லை நீங்களும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாகை எனக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்து எங்களுக்கு கூடவே அப்படியே கைப்பிடிச்சி அழகாக கூட்டிகிட்டு போனாங்க. எதையும் அது கூட்டிகிட்டு போன இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களோட அதாவது வந்து திருநங்கைகள்னாலே ஒரு கொஞ்சம் இழிவாக பார்க்கக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்களா, இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு லுக்குக்கு வந்து நாங்கள் ஆளணும். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களோட வாழ்வாதாரத்தை ரொம்ப ரொம்ப மேம்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சின்ன வயசுலேருந்து தெருக்கூத்து ஆசை தான் இருந்தாலும் அந்த தெருக்கூத்து வந்து நமக்கு கை கொடுக்கும், தெருக்கூத்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினச்சி நான் தெருக்கூத்தை ரொம்ப லைக் பண்ணேன். இப்போ வரையும் என் உயிர் மூச்சு காற்று உடல் ஆவி அனைத்தும் தெருக்கூத்து தான். தெருக்கூத்து இல்லைன்னா தனலட்சுமி இல்லை, தனலட்சுமி இல்லைன்னா தெருக்கூத்து இல்லை. நமக்கு ஏகாத்தம்மா நாடகம் பண்ணுறோம், எனக்கு சொந்தமாக இருக்கணும். கடந்த 2014 நான் அந்த ஏகாத்தம்மா கம்பெனி வந்து சொந்தமாக்கினேன். இது 2025 ஆயிடுச்சு. இதனால் வரையிலும் எனக்கு சொந்தமாக அந்த கம்பெனி நடத்தி நான் வழி நடத்தினேன். அம்மா வந்து வாகையில் எனக்கு நிதி உதவி வாங்கி கொடுத்தாங்க. அம்மா நீ ஆசைப்பட்ட பொருளை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. வாகையில் அந்த பொருளை வாங்கினேன். ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்தில் இப்போ தான் திருநங்கை வந்து கொஞ்சம் மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது என்னை போல் இருக்கிற எத்தனை திருநங்கை வந்தாலும் அவங்க திருநங்கையிலே கலைத்துறையில் இன்னும் வளர்த்து விடணும். திருநங்கை வந்து மேலே மேலே வந்து எல்லா துறையிலும் சாதிக்கிறாங்கள்ல, அதுமாரி கலைத்துறையிலும் சாதிக்கணும்.